வணக்கம். ஐ திங்க் இது ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கோ யாரோடது பார்க்க போகிறோம்? என்ன சூர்யா சாரோட மூவி இவங்க பண்ணுறாங்கல்ல, என்னது, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, கிளிம்ஸ் மாதிரி. ஒரு எப்படி அண்டர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே ஒரு பிளர்ரான இதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பொறுமையாக நடந்து வர மாதிரி பார்க்கல. லைக் அதை தான் சொல்ல வந்தேன், ரெட்ரோ கைண்ட் ஆஃப் பழைய காலத்துன்னு சொல்ல வந்தேன். பட் இந்த படத்தோட டைட்டில் ஐ மீன் தம்ப்நெயிலே வச்சுட்டாங்க ரெட்ரோன்னு, அதனால் டைட்டில் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் டைட்டில் டீசர் இது பார்ப்போம். நானும் பார்க்கல, பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டைட்டில் தெரிஞ்சிருது. பூஜா ஹெக்டேவா? என்ன தமிழ் பொண்ணு மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா? நல்லா இருக்காரு. இல்ல கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிடுது. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? இப்படி தான் ஓகே சொல்லுவாங்களா? இல்லை ஒருவேளை டம்பாக இருக்காங்களா? மேபி. நானும் அதான் நினச்சேன். இன்டென்ஷனலாக ஒரு டைலாக் கூட கொடுக்கல. ரெட்ரோ அவ்வளோதானா? இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, தெரியுதா? ஒரு ப்ரோமோவை நல்லா இருக்காரு. லவ் தென் ஆக்ஷன். நல்லா இருக்கு. சம்மர் 2020 இது டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு பார்க்க. எனக்கு இது எப்படி தான் வந்தது, நந்தா அந்த டைமில் அவர் ஒரு இது வரும்ல, என்ஜிகே வாடை கொஞ்சம் கூட அடிக்கலையா? என்ஜிகே எனக்கு அந்த கெட்டப்பு, அந்த ஸ்லோவாக பேசுனதுலாம் அந்த ஃபீல் ஆனிச்சு. பட் ஆனால் நம்ம கார்த்திக் சுப்ராஜை லேசாக நினைக்கக்கூடாது. அந்த டைலாக் அவர் உட்காந்து அந்த ஒரு கெட்டப் எனக்கு பார்க்கும் போது எனக்கு டக்குன்னு நந்தால இருந்தது. அதில் அப்படி தானே ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். கரெக்ட். அந்த கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ஆனால் லைலாக்ட பேசும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஒரு இதாக பேசுவார். ரியாக்ஷனே இல்லாத மாதிரி. அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு, பூஜா ஹெக்டேக்கு. ஓகே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப டக்குன்னு என்னடா இப்படி அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் அது முடிய போகிற நேரத்தில் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் பொண்ணு ஃபீல் கொண்டு வராங்க. அந்த கலர் டோன் சேஞ்ச் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு அந்த நார்மலாக ஒரு இதாக பார்க்காம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தமிழ் ஒரு அதுக்கு அந்த ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது மூவியில் சும்மா வைக்க மாட்டாங்க, இருக்கும் இம்பார்ட்டன்ட். பட் நடுவில் நிறைய கிளிப்ஸ் வந்துச்சுல கட்டில் எடிட்டில், அதுதான் எனக்கு தெரில அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு. எனக்கு நார்மலாக தாதாவாக இருக்க மாதிரி இருக்கலாம். அவங்க மோஸ்ட்லி கேங்ஸ்டர் தான் பண்ணுறாங்க. அதான் அப்பா தாதாவாக இருக்கலாம். அப்பா மீஸ் எப்படி இருக்கும், பையனுக்கு தாடியா? இல்லை அவரே தான். அவங்க அப்பா இதில் அவர் தாதாவாக இருந்து லவ்க்காக மாறலான்ற மாதிரி என்னோட கான்செப்ட். அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இருக்கலாம். ஓகே, வெரி நைஸ். ஆனால் ஆக்சுவலி இப்போ சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மூவியாகவே தான் எடுக்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல.
இல்லை ஐ மீன் இல்லைன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு கேங்ஸ்டர் பிடிக்கணும் இல்லை கேங்ஸ்டர் வந்து போலீஸை கொல்லணும் அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. இப்போ முன்ன மாதிரி அந்த கமர்ஷியல் மூவின்ற மாதிரி இல்லை, ஒரு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. கமர்ஷியல் மூவி வந்து உங்களுக்கு புஷ்பானாலும் கேங்ஸ்டர் போயிடுமா? எல்லாமே இப்போ பாருங்க ரீசன்ட் டைமில் வருது எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இல்லைன்னு அந்த ஃபேமிலி ஓரியன்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரியே ஒரு ஸ்டோரி முன்னெல்லாம் அது மாதிரி தானே வரும். பார்க்கும் போதே நல்லா இருக்கும் நம்மளுக்கு. கடைசியாக அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா எனக்கு கடைக்குட்டி சிங்கம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் எனக்கு இப்போ வந்து லப்பர் பந்த் வந்து பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி கனெக்டாக இருந்தது, ஒரு நார்மல் மூவி மாதிரி இருந்தது. லப்பர் பந்துங்கிறது படமாக பிடிச்சது. நான் சொல்கிறேன் நீ கேட்டது அந்த ஃபேமிலி ஓரியன்ட். கடைக்குட்டி சிங்கம் தெரில என்ன படம்னு அதானே யோசிக்கிறீங்க? இல்லை எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் அவ்வளோ பெருசாக பிடிக்கல, அதனால எனக்கு பிடிக்கலையா? எனக்கு என்னோட இது நான் சொல்கிறேன் மேபி அது கனெக்ட் ஆச்சு எனக்கு. அதனால் அந்த அத்தனை மாமா அத்தங்க இருப்பாங்க ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்னால பிடிக்கும். எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆகலை, அதனால எனக்கு தெரியல. நான் வந்து நான் எது மாதிரி மூவி எதிர்பார்க்குறேன்னா எப்படி சொல்றது, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்புறம் எம் குமரன் அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போது ஸ்டோரிஸ் அதெல்லாம் இப்போ திரும்பி போட்டால் கூட நம்ம பார்ப்போன்ற மாதிரி இருக்கும். எல்லாமே தெலுங்கு படம் நீங்கள் சொன்ன டப் பண்ணி இங்கே வந்துச்சு. ஓகே அது எப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ண பிறகு உடனே இவ்வளோ இருமல் வருது? அவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க. இப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க. வாங்க சண்டைக்கு வாங்க. நடிக்கிறது சண்டைக்கு வாங்க. நடிக்கிறதுன்னு சொல்லலை, அது வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அந்த வீடியோ ஆன் பட்டனோ இந்த தொண்டையும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நான் யோசிக்கிறேன். ஒயர்லெஸ்ஸா ப்ளூடூத்தா? ரெஸ்ட் கேட்குது தொண்டைக்கு. அதுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் அவன் ரெஸ்ட்டு கொடுக்கணும் த்ரோட்டுக்கு. சரி நான் அடுத்த வீடியோலேருந்து நான் பேசல, நீங்களே பேசுங்க. நீங்கள் பேசுறது அவங்க காதில் உளுந்துக்கிட்டும் அப்புறம் நான் பேரை மாற்றிக்கிறேன். போட்டு கொடுக்குறீங்களா? வேறு வீடியோவில் வந்து பார்ப்போம். எப்படி இந்த வீடியோக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாய்ஸ் என்ன முறைக்கிறீங்க? வாய்ஸு மைக் வந்து என்னன்னா 2 பேத்துக்கு நடுவில் வைப்பாங்க. ஆனால் இங்கே என்னன்னா ஒருத்தரோட வாய்ஸ் கேட்கவே இல்லைன்னு மைக் ஓரமாக வச்சாச்சு. இந்த மைக் வச்சாதான் வாய்ஸ் கேட்டு தொலைட்டும். உங்களுக்கு வந்து பேச வராதா? உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த அளவுக்கு மைக்கு. மெதுவா பேசு மெதுவா பேசு. நீங்க சத்தமா பேசுங்க. இப்ப சத்தமா பேசுறேன். இப்ப நான் பேசுறது கேட்கலன்னு யாராவது சொல்லட்டும். இதுக்காகவே கமெண்ட் பண்ணுங்க இவர் பேசுறது கேட்கலன்னு. அப்போ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நியாயமா பண்ணுவாங்க பார்ப்போம். வேறு ஒரு அது முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் பார்ப்போம். அட்லீஸ்ட் கங்குவால விட்டதை எனக்கு இதில் ஒரு பிடிச்சிருவான்னு தோணல. அவரோட கெட்டப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல. பார்ப்போம். கங்குவாலுமே நான் சொல்லிட்டா, கங்குவாலுமே சூர்யா சார் மேலே நான் எந்த ஃபால்ட்டுமே சொல்ல மாட்டேன். அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு தான் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன். வச்சு செஞ்ச சிவா மேலே தான். ஆமாம், அது எப்படி எடுக்கணும் பண்ணணும்னு தெரியல. அது ஈவன் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ அவர் வந்து இதாகிடுச்சு படம் ஃப்ளாப் பண்ணனே நீங்கள் வந்து சிவாவை திட்டுறீங்க. படம் ஹிட் ஆகிருந்தால் உடனே சிவாவை தான் பாராட்டியிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா படம் ஓடி இருந்தால் நீங்கள் உடனே சூர்யா படம் ஓடிடுச்சுன்னு சொல்லுவீங்க. சூர்யா படம் ஓடிச்சுன்னுலாம் கணக்கில் வரவே வராது. ஆக்சுவலாக அப்படிலாம் அது வந்து ஒரு காலத்தில் அப்படி இந்த சூர்யா படம் ஓடிச்சு, விஜய் படம் யாரும் சொல்ல மாட்டாங்க. டேரக்டர் பேர் சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ படம் நல்லா ஹிட் ஆகினா ராஜமௌலி சார் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் மாறும். பட் ஹீரோஸே என்னன்னா இந்த டேரக்டர் வர சொல்லுங்க நான் நடிக்கிறேன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ டேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராங்க. சொல்ல போனால் லோகேஷ் கனகராஜ், இவரு ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவரே கூப்பிட்டு நடிக்கிறாரு. என்ன கேட்டா கமல் சார் எல்லாமே கூப்பிட்டு தானே நடிக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து உண்மையுமே மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. ஸ்டோரி நல்லா இருக்கா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா, கனெக்ட் ஆகுதா, அதுதான் பார்க்குறாங்க. அதில் எந்த ஹீரோ நடிக்கிறாங்கலாம் பார்க்கறது கிடையாது. அப்படி பார்த்தா ரஜினி சார் படமே வேட்டையன் என்னாச்சு, லால் சலாம் என்னாச்சு. இப்போ வந்து ஹீரோஸ்க்கு மாஸ் இருக்கு, ஆனால் அது வந்து கதையோட கனெக்ட் ஆனது தான் அதுவே வந்து ஹிட் ஆகுதுன்றேன். இல்லைன்னா அந்த ஹீரோக்காக போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. அவ்வளோதான். பார்ப்போம் இந்த படம் எப்படி வருதுன்னு. நல்லா வரும். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.